லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் இன்றைக்கி ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்கலாங்க. இந்த ரெசிபி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. அதனால் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் கம்மி பண்ண சிம்பிளான ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு கப்பு கம்பு போட்டுக்கலாம். இதில் கால்சியம் அயன் இருக்கிறதுனால மெயின் லேடிஸ்க்கு தாங்க ரத்த சோகை வருது. அதனால் கம்பு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும்னா அந்த பிரச்சனை நம்மளுக்கு கம்மியாகுது. எந்த கப்பால் நம்ம கம்பு அளந்து போட்டோமோ அதே கப்பால் கடலைப்பருப்பு 1/4 கப் எடுத்துருக்கலாங்க. இதில் புரதச்சத்து நார்ச்சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே கப்பால் 1/4 கப்பு நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க. இதில் புரோட்டீன் அயன் இருக்கிறதுனால நம்ம இடுப்பு எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. அதிலே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவிட்டும் பாருங்கள். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாங்க. ஒரு 6 ஹவர் மினிமம் ஊறட்டுங்க. தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 6 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள் 6 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊறி இருக்குதுங்க. இப்போ அந்த தண்ணியெலாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம பருப்புங்கெல்லாம் எடுத்து போட்டுக்கலாங்க. நான் 2 பேட்சாக அரைச்சிக்கிறேங்க. எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள் நைஸாக இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடணுங்க. ஒரு பவுலில் அதை ஊற்றிக்கலாங்க. அடுத்தது 2வது பேட்ச் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. சுத்தமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா கை போட்டு கரைச்சி எடுத்துக்கலாங்க. கை போட்டு கரைச்சி ஒரு தட்டு போட்டு மூடி மினிமம் 5 ஹவர்னா நம்மளுக்கு புளிக்கணுங்க. பாருங்கள் இப்போ 5 ஹவர் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. நல்லா ஊறி வந்துட்டுக்குதுங்க. இப்போ தண்ணி பத்தலைனா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சிடலாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் காஞ்ச உடனே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வதங்கிட்ட உடனே 2 பச்சை மிளகாவை எடுத்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. பச்சை மிளகாய் போட்ட உடனே வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு ஓரளவுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு செவந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டுங்க. வெங்காயம்லாம் நல்லா ஆறிட்ட உடனே இப்போது அந்த மாவில் எடுத்து இந்த வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாங்க. அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா மாவை நல்லா கலக்கி விடலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ தவா வச்சுக்கலாங்க. தவா நல்லா காஞ்ச உடனே இப்போது நம்ம ஊத்தாப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. ஊத்தாப்பம் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வேகட்டுங்க. வெந்த உடனே 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஊத்தாப்பம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரே மாதிரி நம்ம தோசை செய்யாத இந்த மாதிரி ஊத்தாப்பமாக செஞ்சு கொடுத்தோன்னா பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு காரசாரமான சட்னி எது இருந்தாலும் நல்லா இருக்குங்க. நான் கொள்ளு பருப்பு வச்சு சட்னி செஞ்சுருக்கேங்க. கம்பில் இந்த மாதிரி ஊத்தாப்பம் செஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சேனலில் அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட்டு நிறைய செஞ்சுருக்கேங்க. விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.